லாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது ஸ்பெண்டிங் லிமிட். அதாவது ஸ்பெண்டிங் லிமிட் வந்து இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ்புக்கில் ஆடை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த 5 ப்ராப்ளம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, அதை வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் அப்கமிங்கில் யாராச்சும் வந்து வரவங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்றனால தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்றது உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஐ சப்ஸ்கிரைப் ஒரு கமெண்ட்டை போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ், லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ அக்கௌண்ட். அதாவது ஒரு சில பேர்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட்டில் ஓகே நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம ஆடை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் வந்து நியூவாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து அல்காரிதம்லாம் வந்து நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பேசிக்காக கொஞ்ச நாள் கழிச்சு அல்காரிதம்லாம் மாறும். ஸோ ஓல்டு அக்கௌண்ட்டுக்கும் நியூ அக்கௌண்ட்டுக்கும் இதுதான் ஒரு பிரச்சனையே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணோம்னா பேமெண்ட்டை லாக் பண்ணுவாங்க. அதாவது பேமெண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க. இப்போயே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு, எப்படி இதுக்கு இவ்வளோ காசு வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஆட் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பீஷியஸாக அப்படின்னு நினச்சி அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்கு என்ன கேட்பாங்கன்னா நம்மளோட டெபிட் கார்டு நம்ம எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுமோ அந்த டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. ஸோ அதை நம்ம லிங்க் பண்ணனா ஓகே இது வந்து ஒரு யூஸ் சஸ்பீஷியஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் அன்லாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆட் ரன் ஆகும். ஸோ இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக நடக்குது. பேமெண்ட் லாக் ஆகிடுச்சு ப்ரோ, நான் ஆட் பண்ணிட்டேன் ஆனால் பேமெண்ட் திருப்பி ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற லாக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். இது எல்லாமே நியூ அக்கௌண்ட் தான் நடக்கும். ஒரு சில நேரத்தில் ரெஸ்ட்ரிக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது சம்மந்தமே இல்லாமல். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நியூ அக்கௌண்ட்டை யாரும் கிரியேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓல்டு அக்கௌண்ட்டில் ஆட் ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ ஆடியன்ஸ். அதாவது சம்டைம்ஸ் உங்கள் ஆடு பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் ஃபெயில்ட் ஆகலாம். ஸோ இது எதனால ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு டார்கெட் ஒரு ஆடியன்ஸ் லெவலில் வந்து டார்கெட் பண்ணிப்பீங்க. அது நம்ம எஸ்டிமேட் ரீச்னு இருக்கும்ல, அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ் லெவல் இருக்கும். இல்லை டார்கெட் ஆடியன்ஸ் லெவல் சம்திங் க்ரீன் கலரில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கோம். அந்த ஒரு ஆடியன்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் இருக்கும். நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு 1 லேக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து வைக்கணும். நீங்கள் சம்டைம்ஸ் உங்களை நாங்கள் எங்கள் ஏதோ ஒரு வில்லேஜில் இருக்கீங்களாலும் சரி, இல்லை வந்து நான் குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறேன், எனக்கு இதுவே போதும்னு நினச்சி ஒரு சிலர்லாம் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆடியன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்சத்துக்கு கீழே வந்துருச்சுன்னா உங்கள் ஆடு அவங்க ரன்னே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நாங்கள் ஆட் ரன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஆடு ரன்னே ஆகாது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் லெவல்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எஸ்டிமேட் ஆடியன்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ க்ரீன் கலர் நான் எல்லாமே சொல்கிறேன். ஓகே, அது நான் ஃபோட்டோ கூட முடிஞ்சால் போடுறேன். அது முடிஞ்ச அளவுக்கு 1 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அது இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ தான் அவங்க ஆட் ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் என்னடா இது ஆட் ரன்னே ஆகலன்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இதுவுமே நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத. நீங்கள் 5 லேக்கு மேலே வச்சா ரொம்பவே சூப்பர். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மூணாவதா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐகான் டெக்ஸ்ட் ப்ராப்ளம், இல்லை வந்து பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக் மேனேஜர் மூலமாக ஆட் ரன் பண்ணும்போது நம்ம சேம் டைம் இன்ஸ்டாகிராமே ஒரு சில நேரத்தில் டார்கெட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் வரும், அது கீழே இருக்கும். ரீல்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரொஃபைல் கீழே தான் வரும், அது கீழே தான் ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் வரும். ஸோ ஆட்னாலே ஸ்பான்சர்னு போட்டிருக்கோம்ல, நமக்கு வாதாலே தெரியும். ஸோ அதுக்கு பின்னாடி வீடியோவில் எந்த டெக்ஸ்ட்டும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்பான்சருக்கு பின்னாடியே ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடாது. இருந்தால் ஆட் வந்து ரன் ஆகாது. உங்களுக்கு ஐகான் டெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அந்த ஐகான் டெக்ஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்னிங் வந்து வந்துட்டே இருக்கும். உங்களால் ஆட் பப்ளிஷே பண்ண முடியாது. இதை நல்லா நோட் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்பான்சர்னு கீழே பேக்ரவுண்ட், அதாவது பின்னாடி எந்த டெக்ஸ்ட்டுமே வந்துருக்கக்கூடாது. நீங்கள் வந்து வீடியோ சைஸாக இருக்கட்டும், இமேஜ் சைஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக வரும். ஏன்னா உங்களால் ஆடே ரன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதனால மட்டுமே. ஸோ நாலாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்டிங் லிமிட். அதாவது ஸ்பெண்டிங் லிமிட் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே எடிட் பண்ணாமல் விட்டுருப்போம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட மேலே பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை எடிட்டே பண்ணுற முடியாது. ரெட் கலரில் உங்களுக்கு வந்து வந்துடும், என்ன ப்ரோ எடிட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாட்டு பேமெண்ட் ஆட் பண்ணி ஆடை ரன் பண்ணிட்டே இருங்க. அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து 1000 rupees வந்து ஸ்பெண்டிங் லிமிட் வந்து பிளாக் ஆகிடுச்சு. உங்களால் எடிட்டே பண்ண முடியல, எடிட் பட்டன் டிசபிள் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பாட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு 100 ரூபாய் ஆட் பண்ணி ஆடை ரன் பண்ணுங்கள். ரன் ஆகிடுச்சா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த 100 ரூபாய் 1000 வந்து 1100 வரும். இப்போ நீங்கள் 500 ஆட் பண்ணிங்கன்னா 1500 அதுவாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ எதுக்கு நான் வந்து கம்மியான அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நம்ம திடீர்னு நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் பேமெண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால தான் கம்மியாக 100 ரூபாய் போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அது ஒர்க் ஆகிடுச்சுன்னா 500 ஆட் ரன் பண்ணுங்கள். இல்லை யுவர் பட்ஜெட், ஓப்பன் பட்ஜெட். ஸோ இதுதான் வந்து சொல்ல வரேன்.
5வதா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். எவ்வளோக்கு ஆடை போட்டாலும் ஆடு ரன்னே ஆக மாட்டேங்குது ப்ரோ. அதாவது குறைகள் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பாருங்கள். 2வதா முக்கியமான விஷயம், அதுக்கேற்ற பட்ஜெட். அதாவது நீங்கள் ஒரு பெரிய கடை எடுத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்லாம் ஓப்பன் பட்ஜெட் இஷ்டத்துக்கு போட்டே இருப்பாங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து ஒரு 200 போட்டு ஏன்னா இது சேலே ஆகலை அப்படின்னா எப்படி ஆகும்? ஸ்டார்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், சேம் டைம் பட்ஜெட்டையும் இம்ப்ரூவ் பண்ணணும். கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா அது என்கொயரியாச்சும் அட்லீஸ்ட் போகும். போட்டு உங்களுக்கு வந்து லைக்ஸோ இல்லை என்கொயரியே வந்தாலே உங்களுக்கு வந்து ப்ளஸ் தான், ஓகேங்களா? அப்போ வந்து அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னாச்சும் அர்த்தம். உங்களுக்கு எதுவுமே வரலனா தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும். இது ஒரு சில பேர்லாம் இப்படியே ஃபீல் பண்ணுவாங்க, ப்ரோ எல்லாரும் வந்து கேட்டு போகிறாங்க வாங்க மாட்டாங்க ப்ராடக்ட்டை, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. போகிறதே பெரிய விஷயம். நீங்கள் வாங்க வைக்கணும் அப்படின்னா நீங்களே அவங்க ஃபோன் எடுத்து அவங்க ஊருக்கே போயிட்டு அவங்களோட ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும், எல்லாமே கரெக்டாகவே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.